ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தர்வின் vlog. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நான் வந்து முட்டைக்கோஸ் கூட கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். எப்போவுமே வந்து வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் நிறைய வெஜிடபிள்ஸ் கூட நிறைய மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். அது வந்து இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அந்த மாதிரி கூட்டு பொரியல் மாதிரிலாம் காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் இந்த பொரியல் தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே பொரியல் அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னா கூட வந்து ரசம் அந்த மாதிரி இல்லை தயிர் அந்த மாதிரி ரெண்டுமே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 நேரத்துக்கு வந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு கடலப்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு மிளகா போட்டுக்கலாம். எப்போவுமே இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டேன். பட் உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடணும் அப்படின்னா நீங்கள் அது போட்டுக்கலாம். தென் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே அப்படி தான். பச்சை மிளகா இருந்துச்சு, நான் தான் போடல. மெயினான விஷயம் கருவேப்பிலை உருவி வச்சுருந்தேன், அதையும் போட மறந்துட்டேன். ஸோ சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்படியும் பண்ணலாம். இப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் போட வேண்டியதில்லை. ஏன்னா வரமிளகாயில் நம்ம தண்ணியில் வேகும்போது காரம் வந்துடும் எப்படியும். பச்சை மிளகா அப்படின்னா லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே அது வேகட்டும். ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் காய் வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து இந்த எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம், உப்பெல்லாம் போட்டு. பட் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அது நல்லா நைஸாக வெந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெயில் 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இப்போ உப்பு போட்டு நான் வந்து அதை கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கிறேன். தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன் உப்பு போட்டு. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ துருவல் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து 2 நேரம் 3 நேரம் அப்படிங்கும்போது கெடாமல் இருக்கணும். அந்த தேங்காய் துருவல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா தான் கெடாமல் இருக்கும் பொரியல், இல்லைன்னா கெட்டுரும் சீக்கிரம். ஸோ அந்த தேங்காய் துருவல், அந்த பொரியல், அதோட ஈரப்பதம்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நான் மேக்ஸிமம் எந்த ஒரு இதுலேயும் எந்த ஒரு பொடியுமே ஆட் பண்ண மாட்டேன். மிளகா போட்டால் அதில் இருக்கிற நேச்சுரல் காரமே கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் நான் விட்டுருவேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா அந்த தேங்காய் துருவலெலாம் வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டீங்க, ஒரு பொரியல் வச்சுட்டா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ பேச்சுலராக இருக்கீங்க இல்லை வந்து இந்த மாதிரி ஒர்க் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. கூட கொஞ்சம் ரசம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.